இயக்கிய மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அதே போல அடுத்ததாக சிறந்த நடிகருக்கான விருது சூரிய அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது, விடுதலை திரைப்படத்தில் நடித்தமைக்காக. சிறந்த நடிகைக்கான விருது பிரித்தி அஷ்ரானி அயோத்தி திரைப்படத்தில் நடித்தமைக்காக வழங்கப்படுகின்றது. சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அவர் கடந்த ஆண்டும் இந்த விருதினை பெற்றிருந்தார். AR ரஹ்மான் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது, மாமன்னன் மற்றும் பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்துக்காக. சிறந்த தயாரிப்பாக உங்களுக்கு தெரியும் ஜாத்திசை, பொன்னியின் செல்வன் எப்படி பெரும் பரிச்சளவில் தயாரிக்கப்பட்டதோ அதுபோன்று அதற்கு நிகராக ஒரு காலால் தயாரிக்கப்பட்ட மிக சிறந்த தயாரிப்பாக நாங்கள் ஜாத்திசை திரைப்படத்துக்கு வழங்கியிருந்தோம். அதை தயாரித்திருந்தவர் KJ கணேஷ் அவர்கள். சிறந்த பாடலாசிரியருக்கான ஜாத்திசை சிறந்த பாடலாசிரியருக்கான விருது ஜுகபாரதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது, பாடல் ராசா கண்ணு, திரைப்படம் மாமன்னன். சிறந்த வில்ல நடிகருக்கான விருது ஃபஹத் ஃபாசில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது, மாமன்னன் திரைப்படத்தின் நடித்தமைக்காக. சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருது அமரர் எங்களுடைய பூ திரைப்படத்தின் மூலம் மிகவும் அறியப்பட்ட ராமு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது, திரைப்படம் கிடா. சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருது அபர்ணதி, அதாவது இன்றைக்கு தமிழர்களுடைய வாழ்வியல் எப்படி போய்கொண்டிருக்கின்றது, குடும்ப உறவுகள் எப்படி இருக்கின்றது என்பதை மிகவும் சிறப்பாக எடுத்துக்காட்டிய திரைப்படம் இறுகப்பற்று. அந்த இறுகப்பற்று திரைப்படத்தில் நடித்த அபர்ணதி அவர்களுக்கு சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருது வழங்கப்படுகின்றது. சிறப்பு ஜூரி விருது, ஸ்பெஷல் NTFF நோர்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுடைய ஸ்பெஷல் ஜூரி அவார்டு சிறந்த திரைப்படத்துக்கான சித்தா படத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி அதில் நடித்த சித்தார்த் அவர்களுக்கு சிறப்பு ஜூரி விருது வழங்கப்படுகின்றது. அதே மாதிரி அதே திரைப்படத்தில் சிறந்த குழந்தை நட்சத்திரமாக நடித்த பேபி சாஸ்ட்ரா ஸ்ரீ அவர்களுக்கு சித்தா திரைப்படத்துக்காக வழங்கப்படுகின்றது. சிறந்த படத்தொகுப்பாளர் R ராமர், படம் விடுதலை பாகம் 1. சிறந்த ஒளிப்பதிவாளர் நான் நினைக்கின்றேன் R வேல்ராஜ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாரா தெரியல, செய்து வந்திருந்தால் இங்கே வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருவதாக உறுதியளித்திருந்தார், மேடைக்கு அழைக்கின்றேன், அவரை இங்கே காணவில்லை. ஸோ அடுத்ததாக சிறந்த ஒளிப்பதிவருக்கான நடன கலைஞருக்கான விருது சாண்டி மாஸ்டர் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது, திரைப்படம் மாமன்னன். சிறந்த திரைக்கதை விக்னேஷ் ராஜா அவர்களுக்கும் ஆல்ஃபிரட் பிரகாஷ் அவர்களுக்கும் வழங்கப்படுகின்றது, திரைப்படம் நீங்கள் அறிந்த போர்த்தொழி திரைப்படத்துக்கு. சிறந்த சண்டை பயிற்சியாளருக்கான விருது ஓம் சிவா பிரகாஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது, திரைப்படம் ஜாத்திசை. சிறந்த புதிய அறிமுகம் புதிய அறிமுக நடிகராக நடிகைக்கான விருது அக்ஷிதா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது, படம் சிறகு. சிறந்த பாடகருக்கான விருது ஏற்கனவே என்னுடைய இனிய நண்பர் உதயன் அவர்கள் அறிவித்தது போல எங்களுடைய இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது சுவேதா மோகன் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது, வாத்தி என்ற பாடலுக்காக, திரைப்படம் வாத்தி. சிறந்த சமூக விழிப்புணர்வு விருது திரைப்படத்துக்கான விருது மந்திரமூர்த்தி அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது, திரைப்படம் அயோத்தி. டைரக்டர் பாலு மகேந்திரா விருது, இந்த விருது நாங்கள் கடந்த கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக 12 வருடங்களுக்கு மேலாக அவருடைய பேரில் ஒரு திரைப்படத்தை அவருடைய பேரில் ஒரு விருதினை வழங்கி வருகின்றோம். அந்த விருது ராம் சங்கையா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது, திரைப்படம் தண்டத்தே. சிறந்த புதுமுக நடிகருக்கான விருது சியோன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது, திரைப்படம் ஜாத்திசை. ஏற்கனவே என் நண்பர் இசையமைப்பாளர் உதயன் விக்டன் அவர்கள் அறிவித்தது போல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் விருது KP பாய் பாலா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த விருது கடந்த காலங்களில் கலைச்சிகரம் விருது என்று நாங்கள் அறிவித்திருந்தோம். கலைச்சிகரம் என்றால் எல்லாரும் யோசிப்பார்கள், முதல் இயக்குனர் சேரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஒரு திரைக்கலைஞன் வெறுமனைய அது சினிமாவில் நடிப்பது அல்லது தயாரிப்பது இயக்குவதை தாண்டி
தமிழ் சமூகத்துக்காக குரல் கொடுக்கின்ற, தமிழ் சமூகத்துக்காக பணி செய்கின்ற கலைஞர்களுக்காக இந்த விருதினை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். அந்த கலைச்சேகரம் விருது, அந்த விருதை கடந்த ஆண்டு சினிமாவுக்காக வாழ்ந்து எங்கள் ஈழத்தமிழர்களுக்காகவும் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து தன்னுடைய பிறந்த நாளை கூட கொண்டாடாது வாழ்ந்து மறைந்த எங்களுடைய பெருங்கலைஞன் விஜயகாந்த் அவர்களுடைய பேரில் நாங்கள் அந்த புரட்சி கலைஞர் விருது என்பதையும் இந்த ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக வழங்க இருக்கின்றோம் என்ற நற்செய்தியை தெரிவித்துக்கொண்டு, ஏனைய விருதுகளுக்கான அறிவிப்பு, அதாவது இந்த ஆண்டுக்கான குறும்படங்கள், ஆவணப்படங்கள், காணொளிகள் மற்றும் சிறப்பாக நான் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், அனிமேஷன் திரைப்படங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு வந்தது. ஆனால் கொரோனா காலகட்டத்துக்கு பின்பு அந்த திரைப்படங்களுடைய தயாரிப்புகள் பெருசாக எங்களுடைய திரைப்பட விழாவிற்கு அனுப்பி வைக்கப்படுவதில்லை. ஆனால் இந்த ஆண்டு விசேஷமாக 2 திரைப்படங்கள் விசேட திரைகளாக ஸ்பெஷல் பிரேமி என்று சொல்லுவோம் அந்த திரைப்பட விழாவில். அந்த வகையில் அனிமேஷன் திரைப்படம் குட்டான் சட்டி என்ற திரைப்படத்தை நாங்கள் திரையிட இருக்கின்றோம். இதனுடைய குண்டான் சட்டி மன்னிக்க வேண்டும். அந்த திரைப்படத்தினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், எங்களுடைய இந்த தமிழ் கலையுலக சூழலில் 12 வயது பெண் ஒருவர் இங்கே தமிழகத்தில் இருந்து அந்த திரைப்படத்தை, அதாவது அனிமேஷன் படங்கள் ஒரு குறுகியதாக இருக்கும், ஆனால் இது 2 மணி நேரத்துக்கு மேற்பட்ட படங்களை ஒரு ஃபீச்சர் அனிமேஷன் ஃபிலிமாக இயக்கியிருக்கின்றார். அந்த திரைப்படத்தையும் நாங்கள் 15வது நோர்வே தமிழ் திரைப்பட விழாவில் நாங்கள் திரையிட இருக்கின்றோம். அதுபோல இன்று நீங்கள் பார்த்த இந்த வீரத்தின் மகன் என்ற திரைப்படத்தையும் நாங்கள் திரையிட இருக்கின்றோம் என்பது உங்களுக்கான செய்தியாக நான் அறிவித்துக் கொள்கின்றேன்.